நேயர்கள் அனைவருக்கும் நிலா கலைக்காட்சி சார்பாக என்னுடைய பணிவான வணக்கங்கள். தமிழக வெற்றிக் கழக தலைவர் மாற்றி சொல்லிட்டுனா இல்லை, அது சரியாத்தான் இருக்கும், இருந்தாலும் ஒழுங்காகவே சொல்லுவோம். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய்க்கு அகில இந்திய ஜமாத் தடை விதிச்சிருக்கு. ஏன் அண்மையில இஸ்லாமிய சட்டதிட்டங்களுக்கு எதிராக ஒருவர் செயல்படுகிறார் அப்படின்னா அவரோட யாரும் தொடர்பு வச்சுக்க கூடாது அப்படின்னு அகில இந்திய முஸ்லிம் ஜமாத்தின் தலைவர் திரு மௌலானா ஷாபுதீன் ரஸ்மி இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறார். உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர் அவர். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு பத்வா தடை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பத்வான்னா என்ன? இஸ்லாமிய சட்டதிட்டங்களுக்கு எதிராக ஒருத்தர் செயல்படுறாரு அப்படின்னா அவரோடு இஸ்லாமியர்கள் யாரும் எந்த தொடர்பும் வச்சுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக பிறப்பிக்கப்படுற ஆணையினுடைய பேரு பத்வா. பிறப்பிச்சது யாரு? அகில இந்திய முஸ்லிம் ஜமாத்தின் தலைவர் மௌலானா ஷாபுதீன் ரஸ்மி அவர்கள். எதுக்காக இந்த உத்தரவை பிறப்பிச்சாங்க? போன ரம்ஜான் நோன்பின் புனிதத்தன்மையை கெடுக்கிற அளவுக்கு ஒழுக்கமில்லாத பலரோடு கலந்து கொண்டதற்காகவும் மது அருந்திய பலரை அழைத்து கொண்டு வந்து ரமலானின் புனிதத்தன்மையை கெடுக்கும் அளவு நடந்து கொண்டதற்காகவும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு மட்டுமா? கூடுதலா இன்னும் சொல்லியிருக்காங்க. பல திரைப்படங்களில் கடந்த பல ஆண்டுகளாக இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாகவும் மோசமானவர்களாகவும் சித்தரிப்பதே விஜய்க்கு வேலை. விஜயை பொறுத்த வரையில் இஸ்லாமியர்கள் மீது எந்த விதமான நல்லெண்ணமும் கிடையாது. ஆனால் இப்போ அரசியல் கட்சி தொடங்கி இருக்கிற காரணத்தினால, வாக்குகள் வேணுங்கிற காரணத்தினால விஜய்க்கு திடீர்னு இஸ்லாமியர்கள் மேல பாசம் வந்து ரமலான் தொடக்க நாளில் அதனுடைய புனிதத்தன்மையை கெடுக்கிற அளவுக்கு கலந்துக்கிட்டார். அதனால் அதற்காக இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாகவும் மோசமானவர்களாகவும் சித்தரித்து வந்ததற்காகவும் சேர்த்து இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதுன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. போதுமா? இதை விட கேவலம் வேணுமா விஜய்? தொடக்கத்திலிருந்தே நீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு உண்டான இலக்கணப்படி நடந்துக்கவே இல்லை. நாங்கெல்லாம் நாகரிகம் காத்து போயிட்டு இருக்கிறோம். சரி, அடிக்கிற கூத்து அடிக்கட்டும். இதுக்கு மேல எத்தனையோ பேரை எம்ஜிஆர்ல இருந்து நாங்க பார்த்துட்டு வந்தவங்க ஆடுங்க கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு தான் நாங்களும் விட்டுட்டோம். ஆனால் எல்லாரும் அப்படி இருப்பாங்களா? தவிர அகில இந்திய முஸ்லிம் ஜமாத்துங்கிறது அரசியல் கட்சி அல்ல. அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு வந்திருக்குது இந்த அவமானத்திற்கு, இந்த தடைக்கு நீங்க வெட்கப்பட்டு தலைகுனிய வேண்டாமா? ஒரு அரசியல் கட்சிக்கு உண்டான இலக்கணப்படி விஜய் தொடக்கத்திலிருந்தே செயல்பட்டது கிடையாது. தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பேரு வச்சதுலயே இக்கு போடணும். தமிழக வெற்றி கழகம்னு பேர் வராது, ஒரு இக்கு நடுவுல வரும். அதுதான் தமிழுக்கு உண்டான இலக்கணம் அப்படின்னு ஒரு இக்கு போடுன்னு சொல்ல தெரியாத ஆட்களை கூட வச்சிட்டு இருக்கிற தலைவர் அவர். அதை விடுங்க. தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பேரை வச்சுட்டு மேடை ஏறி வாட் ப்ரோ, ராங் ப்ரோ, நடுவில் போய் சம்பவம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்படித்தான் கூத்தடிச்சிட்டு இருப்பீங்களா? ஒரு மாநாடு நடத்துறேன்னு சொல்லிட்டு அந்த மாநாட்டுல உங்களை தவிர வேற யாரும் பேசவே இல்லை. அதுக்கு பேர் மாநாடே இல்லை, பொதுக்கூட்டம். சரி, எங்களை பொறுத்த வரையிலும் நீங்கள் சரிக்கு சரியான எதிரியே கிடையாது விஜய்.
விளையாட்டுத்தனமா இருக்கீங்க. உங்களுடைய கடந்த கால வரலாறை திருப்பி பாருங்க. தலைவா படத்துக்கு டைம் டு லீடு அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டதுக்காக ஜெயலலிதாவுக்கு கோபம் வந்தது. படத்தை வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி தடை போட்டாங்க. கொடுமை என்னன்னு கேட்டா, அதுக்கு முன்னாடி கமலஹாசன் மேல வந்த கோபத்துல கூட விஸ்வரூபம் படத்தை வெளியிடக்கூடாதுன்னு சொன்னப்ப கூட ஒரு 21 லெட்டர் பேடு கட்சிகள் புகார் கொடுத்திருக்காங்க, நாங்க என்ன பண்றது அப்படின்னு ஒரு காரணத்தை சொன்னாங்க. ஆனா தலைவா படத்துக்கு அந்த மாதிரி எந்த காரணம் கூட சொல்லல. தடுமாறி போய் நீங்களும் உங்க அப்பாவும் வண்டி எடுத்துட்டு கொடநாடே போனீங்க. அவ்வளவு தூரம் வந்திருக்காங்களே, கொடநாட்டிலிருந்து அரசு பணிகளை பார்த்து வருகிறேன் அப்படின்னு சொன்ன ஜெயலலிதா உங்களை சந்திக்க மறுத்துட்டாங்க. சரி, நன்றியோட ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கணும். உங்களுடைய தலைவா படத்துக்கு எந்த வகையில் ஜெயலலிதா போனா போகுதுன்னு அனுமதி கொடுத்தாரு யோசிச்சு பாருங்க. அன்றைக்கு சென்னை மேற்கு மாவட்ட செயலாளராக இருந்த தொண்டர்களின் பாதுகாவலர் எங்கள் ஜே அன்பழகன் அண்ணன் அவர்கள், நானும் திரைப்படத்துறையை சார்ந்தவன் தான், திரைப்பட தயாரிப்பாளராகவும் இருந்திருக்கிறேன், விநியோகஸ்தராகவும் இருந்துட்டு இருக்கிறேன், நான் பொறுப்பெடுத்துக்கிட்டு இந்த படத்தை வெளியிடுறேன், பார்க்கலாம், எந்த பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிக்கிறேன், என்கிட்ட விநியோக உரிமையை கொடுங்க பார்க்கலாம் சொல்லி ஒரு அறிக்கை விட்டார். 2வது நாள் ஜெயலலிதா இறங்கி வந்து இப்படி எல்லாம் போயிட்டா வம்பு வரும்னு சொல்லிட்டு டைம் டு லீட், அதை தூக்கிடு போட்டுக்கோ, படத்தை வெளியிட்டுக்கோன்னு சொல்லி சொன்னாங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும் விஜய். அதோட உங்களுடைய பிறந்தநாள் விழாவுக்காக ஜெயின் கல்லூரியில, அது ஒரு தனியார் கல்லூரி வேப்பேரியில் இருக்கு, அங்க உங்களுடைய பிறந்தநாள் நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வர சொன்னீங்க. வெளியூர்ல இருந்தெல்லாம், வெளி மாவட்டங்கள்ல இருந்தெல்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. காலையில விழா, அடுத்த நாள் விழா, இன்னைக்கு அதை தடை பண்ணிட்டாங்க. வாங்கின பரிசு பொருட்கள் எல்லாம் அந்த கல்லூரிக்குள்ள வச்சாச்சு, அவர்களுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்தாச்சு. ஆனா எதிர்த்து நான் இந்த கூட்டத்தை நடத்துவேன், தனி அறைக்குள்ள நடத்துறோம், இது அறை கூட்டம், அதனால் அதுவும் தனியார் இடத்தில் நடக்கூடிய அறை கூட்டம் நாங்க நடத்துவோம்னு துணிச்சலா சொல்றதுக்கு இல்லாம அந்த பிறந்தநாள் விழாவை கொண்டாடாமல் நிறுத்தி வைத்து விட்டு போன அளவுக்கு துணிச்சல் மிக்கவர் நீங்க. உங்களை நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம் விஜய், பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆடுங்கள், எவ்வளவு தூரத்துக்கு ஆட முடியுமோ ஆடுங்கள் தான் விட்டு வச்சிருக்கிறோம். சரி, இப்ப கூட ஜெயலலிதாவினுடைய ஆணவம், பாஜகவினுடைய தாந்தோணித்தனம், இதெல்லாம் உங்ககிட்ட நிறைய இருக்குங்கிறதுக்கான உதாரணம் தான் எந்த தலைவர்கள் விழாவுக்கும் வெளியே போறதில்லை. வீட்டுக்குள்ளேயே தலைவர்கள் சிலையை வச்சுட்டு இதோ அங்கேயே கும்பிட்டுக்கிறேன் நாடகம் ஆடிட்டு இருக்கிறீங்க. மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் உங்க வீட்டுக்கு அரிசி மூட்டையை வாங்கிட்டு போகணும்னு சொன்னா அது எவ்வளவு கொழுப்பு மிக்கத்தனம் தெரியுமா? மழையிலையும் வெள்ளத்திலையும் புயல்லையும் பாதிக்கப்பட்டவன் அவன் வீட்டை ஒழுங்குபடுத்துறத பத்தி யோசிப்பானா? அங்கிருந்து பேருந்தேறி பனையூருக்கு உங்களை சந்திச்சு வணக்கம் போட்டு நீங்க கொடுக்குற 2 மூட்டையை வாங்கிட்டு போவானா? அந்த யோசனை கூடவா இல்ல? சரி, போனா போகுது. இப்ப அம்பேத்கர் சிலைக்கு வெளியே வந்தீங்க, விடுதலை சிறுத்தைகள் அமைச்சிருக்கிற அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட்டீங்க. சரி, அது என்னது? பையில கொண்டு வந்த பூவை முழுசா கொட்டுறது கூட இல்லாம 3ல் 1 பங்கை கொட்டிட்டு மிச்சம் தூக்கிட்டு போனீங்க. எதுக்கு? அதுவும் கூட ஒருத்தரும் கிடையாது. புஷி ஆனந்த் கூட ஒரு வணக்கம் போடல, உங்க கூட நின்று கார் பக்கத்திலேயே நின்ட்டார். முதல்ல எல்கேஜி படிக்கிறதுக்காக பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கிற பையன், நான் தான் இந்த கல்லூரியின் பிரின்சிபால் அப்படின்னு ஆடுற மாதிரி ஆடுறத நிறுத்திட்டு நேர்மையா மக்களுக்கு என்ன செய்யலான்னு யோசிங்க. ஒரு சூர்யா, ஒரு கார்த்தி, ஒரு சிவகுமார், இவங்க 3 பேரும் சேர்ந்து அகரம் அப்படின்னு கல்வி பணி செஞ்சிட்டு இருக்கிறாங்களே, அதுல 100ல் 1 பங்கு கூட நீங்க செய்யல.
ஒரு மருத்துவர் இருக்கிறார், நான் மருத்துவர், நிறைய சேவை செஞ்சிருக்கிறேன், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு வந்து கேட்டாருன்னா கூட மக்கள் என்ன கேட்பாங்க தெரியுமா? நீ மருத்துவராக இருந்த இத்தனை ஆண்டுகளில் என்ன செஞ்ச? இந்த கேள்விக்கு உங்ககிட்ட பதில் என்ன இருக்கு? அரசியலுக்கு வருவேன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எப்பவோ முடிவு பண்ணிட்டீங்க. அதனாலதான் அண்ணா சார் உண்ணாவிரத்துக்கு போய் நின்னீங்க, எல்லா கூத்தும் அடிச்சீங்க. ஆனால் அறிவிப்பு வந்ததற்கு பின்னால், தீர்மானிச்சு அறிவிப்பு கொடுத்ததற்கு பின்னால் தான் சமூக சேவை செய்யறதுக்கு வருவீங்களா? இத்தனை ஆண்டுகளில் கோடிக்கணக்கில் சம்பாதிச்ச நீங்க ஆண்டுக்கு ஒரு 20 பேருக்கு திருமணம் செஞ்சு வச்சதை தவிர, மழை காலத்தில் வெள்ளத்தில் ஒரு 100 மூட்டை அரிசி கொடுத்ததை தவிர வேற என்ன சமூக பணி ஆற்றிருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க. நிறைய பேசுவோம் விஜய், இன்னும் காலம் இருக்கு. நீங்களும் எத்தனையோ கூத்தடிச்சிட்டு இருக்கத்தான் போறீங்க, நாங்களும் பதில் சொல்லத்தான் போறோம். தேர்தல் நெருங்கட்டும், வரிசையா பொழப்போம். சரியா? சந்திப்போம்.